தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலோசனை கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆலோசனை கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவலானது வெளிவந்துள்ளது. டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆலோசனை கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கடந்த சில தினங்களாக இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி இந்த கூட்டணி கட்சிகள் இடையே ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. இதுல திமுக காங்கிரஸ் கூட்டணி பல ஆண்டுகளாக வர்ற ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி தரப்புல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி அவங்க திமுக கோரிக்கை வைத்த நிலையில இது ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற விதத்திலே தங்களோட கட்சி கூட்டணிகளை பத்தியும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் பத்தியுமே குறிப்பிட்டிருந்த நிலையில தற்போது அந்த டெல்லியில நடைபெறக்கூடிய முக்கிய ஆலோசனை தற்போது மிகவும் பரபரப்பா கிளம்பி இருக்குது. அதாவது அந்த கூட்டணிங்கிறதுல திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஏற்பட்டிருக்கிற சலசலப்பு மற்றும் ஆட்சியில பங்கு கோரிக்கை குறித்து தற்போது டெல்லியில் உள்ள ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்குதுங்க. இதுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட கூட்டணி அமைக்கக்கூடிய சாத்தியங்கள் குறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள்ல பேசப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒண்ணு வெளியா இருக்குது. இதே சூழ்நிலையில காங்கிரஸ் திமுகவோட தொடர்பு, காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி தொடருமா அல்லது புதிய அரசியல்வாதியை தேர்வு செய்யுமா அப்படிங்கிறது குறித்து தற்போது தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. தமிழக அரசியல் சூழல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் சூடுபிடித்துட்டு வர சூழ்நிலையில டெல்லியில உள்ள இந்திரா பவன்ல காங்கிரஸ் மேலிடம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தமிழக நிர்வாகிகள் கூட்டணி, அதே மாதிரி தேர்தல் வியூகங்கள் குறித்த ஆலோசனை நடைபெற இருக்குது. இதுல காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழக காங்கிரஸ் தரப்புல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, எம்பி மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் தற்போது டெல்லி போயிருக்கிறாங்க. அண்மை காலமா திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே சலசலப்பு இருந்துட்டு வந்த நிலையில ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குங்கிறத மிகப்பெரிய கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வெளிப்படையாகவே முன்வைத்ததோடு இல்லாம செல்வ பெருந்தகை, எம்பி ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் இதே கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க. முன்வைத்த நிலையில இதற்கு திமுக மூத்த அமைச்சரான திண்டுக்கல் பிரேசம் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியில பங்கு கேட்பது கூட்டணி கட்சிகளின் உரிமை, ஆனால் பங்கும் இல்லை, கூட்டணி ஆட்சியும் இல்லை என்பதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவித்திருந்தாரு. அதே போல திமுக எம்பி ராசா மத்தியில கூட்டணி ஆட்சி, மாநிலத்துல சுயாட்சி, இதோடு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது குறித்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு. ராசாவோட கருத்துக்கு எம்பி மாணிக்கம் தாகூர் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிலளித்திருந்தாரு. அதுல கூட்டணி அரசியல்ல காங்கிரஸ் கட்சி பங்கேற்ற போது ஒரு தெளிவான முடிவு எடுக்குது. நெடுஞ்சாலைத்துறை, சுரங்கங்கள், நகர்ப்புறம் உள்ளிட்ட பல்வேறு ஆற்றல் மிக்க துறைகள் காங்கிரஸ் தேடி போவதில்லைன்னு குறிப்பிட்டாரு. மாறாக அந்த ஜார்க்கண்ட், பீகார், மகாராஷ்டிரா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை மக்களோட நலனை அக்கறையாக கொண்டு சுகாதாரம், ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பொறுப்போட பகுதி வச்சுட்டு இருக்கு. இது அரசியல் ஒப்பந்தம் இல்ல, மக்கள் சேவை, இதுதான் காங்கிரஸ் மாடல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. இந்நிலையில இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் தரப்புல, அதாவது காங்கிரஸ் கட்சியில இந்த ஆலோசனை கூட்டத்துல தாவேக்கா பெரிதும் எதிர்நோக்கி இருக்குன்னே சொல்லலாம். காரணம், தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில பங்களிப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி தான். காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் விஜயோட தாவே பக்கா